ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிம்பிளாக ஈஸியாக சட்னி செய்யலாம். முதல்ல எண்ணெய் ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறம் கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, 4 பச்சை காஞ்ச மிளகாய் போட்டு பொன்னிறமாக வர வரைய வறுத்துக்கலாம். இந்த ஸ்டேஜ் வந்தால் போதும். ஆனியன் போட்டுக்கலாம். ஆனியன் நல்லா வதக்கிக்கலாம். சும்மா ஒன்றும் பரிமாறம்னா போதும். அதுக்கப்புறம் தக்காளி, ஒரு 4 தக்காளி போட்டு அதையும் நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் இஞ்சியும் பூண்டும், 4 பல்லு பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, அதையும் சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கலாம். தேங்காய் ஒரு கை அளவு இருந்தால் போதும். அந்த தேங்காய் டேஸ்ட்டுக்கு தான். அதையும் கொஞ்சம் போட்டு வதக்கிக்கலாம். ஒரு சின்ன துண்டு இஞ்சி, கொஞ்சோண்டு கொத்தமல்லி, ஒரு கட்டு கொத்தமல்லி இருந்தால் போதும். அதுக்கு நல்லா வதங்கட்டும். இந்த அளவு வந்தால் போதும், நிறுத்திக்கலாம். கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கலாம். அதுலேயே மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கின்னு நல்லா பிளைண்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ தாளிக்கலாமா? கடாயை வச்சுட்டு கொஞ்சோண்டு எண்ணெய், நீங்கள் கொஞ்சம் நிறைய எண்ணெய் ஊற்றினா கூட கெட்டு போகாது சட்னி. கடுகு, உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் சட்னியை ஊற்றிக்கலாம். ஒரு சும்மா ஏற்கனவே வதக்குனது தானே, அதனால் சும்மா ஒரு கிண்டுனா போதும். அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். அவ்வளோதான், ஈஸியான சிம்பிளான கொத்தமல்லி சட்னி ரெடி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.